வணக்கம் கவினேஷ். வணக்கம் ஐயா. கவினேஷ் பிரபாகரனை பார்க்கிற போதே யாராக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியுது. ரொம்ப சிறப்பான ஒரு தோற்றத்தோடு வந்திருக்கிறீங்க. பேசிடலாமா? பேசலாங்க ஐயா. சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. சகோதர சகோதரிகளே வணக்கம். கூர்த்தீட்டிய ஈட்டி முனைகளாக இலக்கை நோக்கி பாய இருக்கின்ற இளைஞர்களே வணக்கம். நான் மீண்டும் ஏன் வந்தேன் தெரியுமா? உலகத்தின் பார்வையில் பாரதம் வேதனையடைந்த வேளையில் பாரதத்தின் பண்பாட்டை, மதத்தின் உண்மையான செயல்பாட்டை அன்று சிக்காகோவில் உரைத்தான் நான். இன்றைய இளைஞர்களின் நிலைப்பாட்டை அறிந்து மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கவும் செய்து சிந்திக்கவும் செய்ய வந்துள்ளேன். சமூகத்தின் தற்போதைய நிலையை பார்த்து நான் என்ன சொல்லுவேன் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். இன்றைய மனிதர்கள் நுணுக்க அறிவியலையும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் எட்டியுள்ளான். ஆனால் மனிதத்தின் உள்ளார்ந்த அர்த்தம், மனிதநேயம், அன்பு இவற்றையெல்லாம் மறந்து விடுகிறானே என்கின்ற கேள்வி என் மனதில் ஆழமாக பதிந்து கிடக்கிறது. அறிவியல் வளர்ச்சி மனிதனை பலவீனமாக்க வேண்டுமா? தொழில்நுட்பம் மனிதனை பிரிக்க வேண்டுமா? அன்பும் கருணையும் இல்லாத முன்னேற்றம் எதற்கு? வெறுப்புல வளர்ச்சியில் உயர்ந்த மனிதன் உள்ளார்ந்த உயர்வில் பின்னடைந்து விட்டான். எழுந்து நில்லுங்கள். உங்களை வெளிச்சம் பார்த்த பசுமையாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த வீரத்தை எழுப்புங்கள். தேசத்தின் புகழுக்காக, உலகத்தின் நன்மைக்காக ஆற்றலை உருவாக்குங்கள். பயம் வேண்டாம். தடைகளை நீக்குங்கள். சாதிக்க துடிக்கவும் செயலாற்றவும் தயங்காதீர்கள். 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள். வலிமையான பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று அன்று அறைக்கூவல் விடுத்தேன். ஆயிரமாய் ஆற்றல் மிகு இளைஞர்கள் இருந்தும் ஏன் நம் நாடு தயங்குகிறது? சாதி மதம் மோகத்தில் மயங்குகிறது. இன்னும் சமூகத்தில் பரவி கிடக்கும் தீண்டாமை என்னும் தீயை கொளுத்துங்கள். ஒரு நாயின் பசியை தீர்க்காத மதம் எதற்கு நமக்கு என அன்று கேட்டேன். வறுமையை விரட்டுவதே நம் முதல் குறிக்கோளாக்குவோம். இன்றைய இளைஞர்கள் உலகை வெல்லுகிறார்கள், மகிழ்ச்சி. ஆனால் தன்னிடமே தோற்று போகிறார்கள் என்பதுதான் வருத்தம். இளைஞர்களாகிய நீங்கள் நினைத்தால் இமயம் கூட சிறிதாகும், வானம் கூட எளிதாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேய்ப்பவர்களின் பின் செல்லும் மாட்டு மந்தை கூட்டம் அல்ல, தடைகளை தவிடுபொடியாக்கி தாவி சென்று சிகரவட்டும் சிங்க கூட்டங்கள் என புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்றைய இளைஞர்கள் பொறுப்பு மறந்து சுதந்திரம் என்பதற்காக வலித்து வருகிறார்களே. உங்களிடம் இருக்கும் திறமையை வீணாக்காதீர்கள். உங்கள் கடமை என்னவோ அறிந்து செயல்படுங்கள். கல்வி என்பது புத்தகத்தில் மட்டுமல்ல, நெஞ்சிலும் இருக்க வேண்டும். அதை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே உண்மையான மாற்றம் ஏற்படும். உண்மையான மனிதன் அறிவாளியோ அறிவியலாளரோ அல்ல, அவன் அன்பின் அடையாளம். சமூகத்தின் தற்போதைய நிலை, சமூகத்தை பார்த்து நான் என்ன சொல்லுவேன் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். இன்றைய மனிதன் நுணுக்க அறிவியலிலும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் எட்டியுள்ளான். ஆனால் மனிதத்தின் உள்ளார்ந்த அர்த்தத்தை அவன் பின்னடைந்து விட்டான். நீங்கள் நினைத்தால் இமயம் கூட சிறிதாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாற்றம் எங்கே தொடங்க வேண்டும், யார் மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கும் விஷயம் அல்ல. நாம் தான் மாற்ற வேண்டும். நாம் தான் உலகத்தை நல்லதொரு பாதையில் அழைத்து செல்ல வேண்டும். இறுதியில் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். விவேகானந்தர் இங்கு இல்லை என்றாலும் அவரது எண்ணங்கள் நம்முள் இருக்கின்றன. அதை நீங்கள் அறிந்து செயல்பட்டால் மட்டுமே உண்மையான மாற்றம் ஏற்படும். இன்று முதல் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்திற்கும் உலகிற்கும் நாம் நல்லதை கொடுக்க வேண்டும். இன்றைய உலகம் எங்கு செல்லுகிறது? ஒவ்வொரு நாளும் சண்டை, போராட்டம், வீணான வாதங்கள். எதற்கு இவை நடக்கிறது என்று தெரியாமலே இருந்தாலும் பணம் ஓர் முக்கிய பங்காக விளங்குகிறது. ஆனால் இன்றைய உலகத்தில் உயர்ந்த மனிதர்கள் அவர்கள் சம்பாதித்த பணத்தால் உயரவில்லை, அவர்கள் செய்த சேவையால் உயர்ந்தவர்கள். சகோதர சகோதரிகளே, எழுமின் விழுமின் முன்னேறுவோம். நாம் வெல்ல வேண்டும். நமது வெற்றியை
நாளை சரித்திரம் சொல்லும். நன்றி. விவேகானந்தராக கவினேஷ் பிரபாகரன் இந்த மன்றத்துக்கு வந்திருக்கிறாரு. ரொம்ப குட்டி விவேகானந்தராக இருக்கிறாரு. ஆனால் ரொம்ப அழகாக பெரிய பெரிய செய்திகளை எல்லாம் பேசியிருக்கிறாரு. எப்படி இருந்தது அப்படின்னு நடுவர்கள்கிட்ட கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல அன்பு அம்மா ரேவதி சங்கரன் அவர்கள். எடுத்த எடுப்பில் சகோதர சகோதரிகளே, அதுதான் அவர் சொன்னார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொன்ன உடனே அவங்கெல்லாம் முழிச்சாங்களாம். ஏன்னா அவங்க ஊரில் அது பழக்கம் இல்லையே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் கேட்டுட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னால் உலகளாவிய அளவில் எல்லா மனிதர்களுமே சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறத அதை சொன்ன உடனேவே அவர் வசப்பட்டாங்க அத்தனை பேரும். அந்த மாதிரி தங்களுடைய பேச்சு வன்மையால் பலருடைய மனதை மாற்றியவர் விவேகானந்தர். அவருக்கு ஒரு அற்புதமான குரு அமைந்தார். அதுபோல் இந்த வேஷம் தரித்ததுனாலோ என்னவோ தெரியல, உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க இப்போ. ஏன்னா ஒரு குருஸ்தானத்திலேருந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க, உன்னை உணர்ந்து கொள், உன்னுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோ, வீணா ஒன்றும் பேசாத, வீணா ஒன்றும் செய்யாதங்கிற ஒரு நல்ல கருத்தை சொன்னீங்க. விவேகானந்தருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருக்கு வணக்கம் தான் என்னால் சொல்ல முடியும். நன்றி அம்மா. அம்மாவுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். பொதுவாக சில பேர் விவேகானந்தரை ஓவியமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க, சில பேர் புகைப்படமாக தொங்க வைப்பாங்க. எங்களை போன்றவர்கள் விவேகானந்தரை எங்கள் இதயத்தில் பச்சை குத்துவதை விட பசுமரத்து ஆணி போல உள்ளே வைத்து வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 2 நடுவர் பெருமக்களும் நல்ல மதிப்புரைகளை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தயக்கமும் பயமும் இப்போதைக்கு வேண்டாம். நிறைவில் தான் நாம் அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நீங்கள் சிறப்பாகவே பேசியிருக்கிறீங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டு கவினேஷ் பிரபாகரனுக்கு வாழ்த்துக்கள்.